In this video நம்ம வந்துட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்க்க போகிறோம். ஸோ என்ன இந்த சாப்டர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன, டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட், அதாவது அக்ரிமெண்ட்க்கும் கான்ட்ராக்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கான்ட்ராக்டோட எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் கான்செப்ட் ஆஃப் ஆஃபர், அக்செப்டன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ரிவோகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த ஓவர்வியூ, இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது யூனிட்டோட ஓவர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் கான்ட்ராக்டை ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு யூஸ்வலாக ஒரு சர்டைன் டைமில் வந்துட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நார்மலாக நடந்துகிட்ருக்கு பிஸ்னஸ்லாம். ஆனால் இப்போ வந்துட்டு கான்ட்ராக்டே, அதாவது ஒரு ஆக்டே இல்லாமல் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தரை வந்துட்டு ஏமாற்றுவாங்க இல்லையா. இப்போது ஏதாச்சும் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஒய் இருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. லா வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகலை, லான்னு ஒரு எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா யார் பண்ணுறது கரெக்டு யார் பண்ணுறது தப்புன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இல்லைன்னா கான்ட்ராக்ட்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எடுத்துகிட்டு வந்தது தான் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, அது வந்துட்டு எப்போ எடுத்துகிட்டு வராங்கன்னா 1872 எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, அண்ட் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு லா பொறுத்த வரைக்கும் செக்ஷன்லாம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு செக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு வேளை முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே லைக் என்ன எப்படி எழுதுனா, அக்கார்டிங் டு தி ரெக்வயர்டு செக்ஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக லாவை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் எல்லாமே செக்ஷன் 2க்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக எழுதிக்கலாம். இப்போ டெஃபினிஷன் பற்றி ஏதாச்சும் ஒன்று எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இது வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ இங்கே பெருசாக எழுதுனா லைக் இன்னொரு லைன் போகுமேன்றதுக்காக நான் வந்துட்டு இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 to the required section அப்படின்னு நீங்கள் போட்டு எழுதலாம். ஓகே, இல்லைன்னா அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அக்கார்டிங் டு தி ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தி ரெக்வயர்டு செக்ஷன்ஸ்னு நம்ம போடலாம். ஓகே, இட்ஸ் அப்பான் அவர் இன்னோவேட்டிவிட்டி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கான்ட்ராக்டை அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது அண்ட் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கனாலே அது வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு தி செக்ஷன் 2 subsection H அண்ட் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போ அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லாவை தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் is equal to agreement plus enforceable by law. enforceable by lawனா என்ன அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கலாம். enforceable by lawனா அது வந்துட்டு லீகல் ஆப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும். லீகல் ஆப்ளிகேஷன்னா லீகல் லைபிலிட்டி மாதிரி. ஓகே, ஒரு கோர்ட் அந்த லாக்கு அடியில் அது வர மாதிரி இருக்கணும். ஓகே, லாவை மீறி இல்லீகலெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது கான்ட்ராக்டில் வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் தி கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதாவது நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஆனால் அக்செப்ட் ஆகாததும் அதுக்கு அடுத்தது தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டெஃபினிஷனை
வந்துட்டு ப்ராமிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ். அப்போ ப்ராமிஸ்னா என்னன்னு தெரியணும். ப்ராமிஸ் is defined as when the person to whom the proposal is made signifying is assent. Assentனா acceptance ன்னு கூட சொல்லலாம். The proposal is said to be accepted. Proposal when accepted becomes promise. ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ராமிஸா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஆயிடும். ஸோ இது எப்படி சொன்னாங்க, when the person to whom the proposal is made, யாருக்கு proposal பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் அதுக்கு வந்துட்டு அசென்ட் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் signifies is assent. இந்த ஒரு சென்டென்ஸையே பிரேக்கப் பண்ணி இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் ஆர் ப்ரப்போசல் பிளஸ் அக்செப்டன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு நம்ம இங்க எழுதுனது. கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகே, எக்ஸாம்பிள்லாம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கான்ட்ராக்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிப்போம் அப்படின்னா, ப்ரொபோசல் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் பிகம் அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் வென் லீகலி என்ஃபோர்ஸபிள் பிகம் கான்ட்ராக்ட். ஸோ இதுதான் அந்த டெஃபனிஷன். இந்த ஒரே டயக்ராமில் நீங்கள் மொத்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரப்போசல் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ளஸ் அக்செப்டட் ப்ரப்போசல் ஆர் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே எழுதி காட்டுறேன். ஓகே, proposal plus acceptance is equal to agreement. Okay, so நம்ம என்ன சொன்னோம், contract is equal to agreement plus enforceable by law. So இந்த agreement placeல இதை substitute பண்ணோம் அப்படின்னா, அப்போ contract is equal to proposal இருக்கணும், acceptance இருக்கணும், plus enforceable by law இருக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு அக்ரிமெண்ட் கிடைக்கும். ஓகே, இதுதான் அதில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிமெண்ட்க்கும் கான்ட்ராக்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். ஓகே, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே, ஸோ இதோட அடிஷன் இருக்குல்ல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் அதாவது ப்ரப்போசல் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் அக்ரிமெண்ட்டு, அப்போ அக்ரிமெண்ட் ப்ளஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா கான்ட்ராக்ட்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட்டில் லீகலும் வரும், சோஷியல் அக்ரிமெண்ட்டும் வரும். லீகல் அக்ரிமெண்ட் அண்ட் சோஷியல் அக்ரிமெண்ட். சோஷியல் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா மற்றது, அதாவது இப்போ மேரேஜ்லாம் சோஷியல் அக்ரிமெண்ட். ஓகே, அந்த மாதிரி இதெல்லாமே வரும். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக லீகலாக எது கன்சர்ன்டாக அது மட்டும்தான் இதில் வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாது, கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும். அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ் பட் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எழுதிக்கோங்க, கொஸ்டின் எழுதிக்கோங்க, எக்ஸ்பிளைன். இதுக்கு கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட்ஸ் பட் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் இப்படின்னு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பின்னாடி நாய் கொலைக்கிற சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் என்ன அதை நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஸோ சாரி. ஸோ எக்ஸ்பிளைன் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அக்ரிமெண்ட், அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்தோடனே கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட் பிளஸ் என்ஃபோர்ஸபிள் பை லான்னு எழுதிக்கோங்க.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சிடும். ஸோ நார்மலாக எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபாக எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு குட்டி பேராகிராஃபாக எழுத ட்ரை பண்ணுங்க. அட் ஸ்டெச்சில் ஒரு பெரிய லாங் பேராகிராஃப் எழுதாதீங்க. ஏன்னா எக்ஸாமினருக்கு அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணுற அளவு பொறுமை இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் என்னென்னது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தி செக்ஷன் 10, இதை வந்துட்டு இந்த செக்ஷன் நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்னு கேட்டால் அக்கார்டிங் டு செக்ஷன் 10 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் இன் சம் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் செக்ஷன் 10 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு கேட்பாங்க. பிகாஸ் இது வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். Okay, so as given by section 10 of Indian Contract Act 1872, இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே essentials of a valid contract. ஆனால் இதையும் மீறி சில இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க வேலிட் கான்ட்ராக்ட்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா in terms of section 10 of the contract, all agreements or contract if they are made by the free consent of the parties competent to contracts for a lawful consideration and the lawful objects are not expressly declared to be void. ஸோ இந்த மொத்த 6 பாயிண்ட்டையும் ஒரே லைன்ல சொல்லியிருக்காங்க. agreement, free consent, competency of the parties competent, lawful consideration, legal object, lawful object, expressly declared to be அதாவது not expressly declared to be void, not expressly declared to be void. ஸோ இது கொடுத்துருக்கத அப்படியே இந்த டேர்ம்ஸ் செக்ஷன் 10 வந்துட்டு இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 parties, அதாவது இதுல இருந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றாங்க என்ன அப்படின்னா ஒரு எப்பவுமே கான்ட்ராக்ட் வந்துட்டு 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கணும். ஓகே, நான் இந்த மாதிரி எனக்குள்ளேயே நான் கான்ட்ராக்ட் போட்டுக்க மாட்டேன். ஸோ நார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா 2 பார்ட்டிஸ் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்ட்டிஸ் மட் இன்டெண்ட் டு கிரியேட் லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ நார்மலாக பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட் பிளஸ் enforceable by law. Enforceable by law na enna, it should rise to legal obligation. So parties must intend to create legal obligation. Okay, so இது வந்துட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா other formalities to be complied with in certain cases. இதை தவிர்த்து மற்ற எல்லாமே அந்த ஒரு சர்டைன் கேசஸ்ல கம்ப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் வேலிட் எக்ஸப்ட் ஆஸ் ரிட்டன் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கேசஸ் டிஃபரெண்ட் ஆகும்ல. ஸோ இப்போ வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்குறோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல கவர்ன் ஆகிற ஆக்ட் சிலது இருக்கும். ஆனா ஒருவேளை பேங்கிங் லா இருக்கு, இன்சூரன்ஸ் ஆக்ட் லா இருக்கு, கம்பெனி லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் ஸ்பெசிஃபிக் லா வந்தது அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் லாஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரிட்டன் கான்ட்ராக்ட்ல இருந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல தான் கம்ப்ளை ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்டைனிட்டி ஆஃப் மீனிங் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்துட்டு சர்டைனா இருக்கணும். அதாவது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி கேம்பிளிங்லாம் நடக்குது இல்லைன்னா ரம்மிலாம் பண்றாங்கல்ல, வின் பண்ணா காசு அப்படின்றதெல்லாம் இதுல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ சர்டைனிட்டி ஆஃப் மீனிங் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இப்போ கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சர்க்கம்டன்சஸ் இருக்கணும். ஓகே, சர்க்கம்டன்சஸே இல்லாம நம்ம அக்ரிமெண்ட் போடக்கூடாது. ஸோ இப்போ செக்ஷன் 10 மூலியமா வரக்கூடிய இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் தராங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆர் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும்னா அதுக்கு ஆஃபர் வேணும், அக்செப்டன்ஸ் வேணும், அக்ரிமெண்ட் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டயக்ராம் யோசிச்சுக்கோங்க. ஸோ ப்ரப்போசல் இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அது ரெண்டுத்தையும் சேர்த்தா அக்ரிமெண்ட் வந்திருக்கணும். ஸோ அக்ரிமெண்ட் இருந்திருக்கணும், லீகல் ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்றது இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போகிறேன், நானும் நீங்களும் ஒரு கான்ட்ராக்ட் போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை நான் வந்துட்டு இல்லை அப்படி கிடையாது, எப்படி போடுறோம் அப்படின்னா நான் வந்துட்டு டிராயிங்ஸ் வரைஞ்சி தரேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு 2000 பே பண்ணணும், நான் டிராயிங்ஸ் வரைஞ்சி கொடுத்தா நீங்கள் 2000 பே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் என்னன்னு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா டிராயிங் பண்ணி கொடுத்தா நம்ம வந்துட்டு டிராயிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதாவது டிராயிங் பே பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு 2000 பே பண்ணாதான் நான் டிராயிங் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? ரெண்டு பேருமே ஒரே சேம், அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே கரெக்டாக புரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான் ஃப்ரீ கன்சென்ட். கெப்பாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிஸ் என்ன அப்படின்னா அந்த பார்ட்டிஸ் வந்துட்டு அதாவது நான் இப்போ உங்ககிட்ட கான்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்கணும், அதாவது உங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், நீங்கள் வந்துட்டு சவுண்ட் மைண்டாக இருக்கணும், அண்ட் நீங்கள் வந்துட்டு லாவால் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது உங்கள் மேலே ஒரு வேளை உங்கள் மேலே கேஸ் இருந்தது, உங்களால் கான்ட்ராக்டே போட முடியாது அப்படின்னா அந்த கேஸில் வந்துட்டு நான் உங்கள் கூட என்னால் கான்ட்ராக்ட் வச்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த கேஸில் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்சிடரேஷன். இட் இஸ் ரெஃபர்ட் டு as quid pro quo, சம்திங் இன் ரிட்டர்ன். கன்சிடரேஷன் அப்படின்னா இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். ஓகே, அந்த கன்சிடரேஷன் இருக்கணும். ஸோ அண்ட் ஸோ நான் பண்ணுறேன்னா நீங்கள் வந்துட்டு 100 rupees பே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கன்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்சன்ட்ரேஷன் வந்துட்டு நீ இந்த மாதிரி குத்துனா கொல்லு அதுக்கப்புறம் நான் கன்சன்ட்ரேஷன் தரேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது நீங்கள் பண்ணுறது லாஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் டு பி வாய்ட். வாய்டுனா என்ன அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை, நல், ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாய்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் கான்ட்ராக்ட் பண்ணும்போது அது இருந்திருக்கும், ஆனால் ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் அது நம்மளால நடத்த முடியாத மாதிரி இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு வாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடும் போதே நம்மளுக்கு வந்துட்டு அது வாய்டு ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கான்ட்ராக்ட் நம்ம போடக்கூடாது. ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் டு பி வாய்டா இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் போடணும். ஸோ இதெல்லாம் தான் essential elements, ஓகேவா, ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிட்டோம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது, அதாவது எந்த பேசிஸில் நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலிபிலிட்டி ஆர் என்ஃபோர்சிபிலிட்டி, அடுத்து ஃபார்மேஷன் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸில் பிரிக்கிறோம். வேலிபிலிட்டி ஆர் என்ஃபோர்சிபிலிட்டியில் என்ன அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்ட், வாய்ட் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் அக்ரிமெண்ட், அன்என்ஃபோர்சபிள் கான்ட்ராக்ட் போடுறோம். ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட், கமர்ஷியல் கான்ட்ராக்ட். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், அந்த எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்டை யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அண்ட் பைலேட்ரல் கான்ட்ராக்டாக பிரிப்போம். ஸோ வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா நார்மலாக அது என்ஃபோர்சபிள் பை லா அக்ரிமெண்ட்டு இருக்கணும், அது ரெண்டுனா வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ வாய்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக அது வந்துட்டு அந்த என்ஃபோர்சபிள் பை லா இருக்கும், ஆனால் திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லாமல் அது வந்துட்டு சீசஸ், அதாவது ஸ்டாப்ஸ் டு பி என்ஃபோர்சபிளா அப்படி ஆயிடுச்சுன்னா வாய்ட் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ ரெண்டு பார்ட்டி எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் அண்ட் ஒய் இருந்தாங்கன்னா எக்ஸுக்கு வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு கரெக்டாக தெரியும். ஓகே, ஆனால் ஒய்க்கு வந்துட்டு அது வந்துட்டு இல்லை இது தப்பு அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு த்ரெட்டன் பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு நீ இதுக்கு சைன் போடு இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன், எனக்கு பண்ணிட்டா இல்லைன்னா கொன்றுவேன் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அது வாய்டபிள் கான்ட்ராக்ட். எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு லீகலாக இருக்கலாம், ஆனால் ஒய்யை பொறுத்த வரைக்கும் அது இல்லீகல் தான். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் வாய்ட் கான்ட்ராக்ட் அண்ட் வாய்டபிள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் சீசஸ் டு பி என்ஃபோர்சபிள் பை லா, லாவால் இதாகிறது வாய்ட் கான்ட்ராக்ட், ஆனால் இது வந்துட்டு பார்ட்டிஸ்னால ஆகும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக ரைஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னா ஒரு வேளை ஃப்ரீ கன்சென்ட் இல்லை அப்படின்னா இது வந்துட்டு ரைஸ் ஆகும். ஃப்ரீ கன்சென்ட் நான் என்ன சொன்னேன், ரெண்டு பேரும் ஒரே மனசில் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னா ஒரே மனசில் புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சிக்காம மிரட்டி சைன் வாங்கி இல்லைன்னா பாதி கான்ட்ராக்ட்ல பாதி தான் நான் சொன்னேன் மீதி நான் ஃபுல்லா சொல்லாம நான் வந்துட்டு அக்செப்டன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துட்டு வாய்ட் கான்ட்ராக்டை பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனால் வாய்டபிள் கான்ட்ராக்டை ஒரு வேளை அந்த பார்ட்டி இருக்காங்கல்ல, இப்போ ஒய் வந்துட்டு பரவாயில்ல இவனை ஏமாத்துனாங்கன்னு தெரிஞ்சும் ஒய் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்ளை ஆகும். இன்கேஸ் தே மே சார்ஜ் எனி ரெமடி பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்களோட கான்ட்ராக்ட்ல ஆல்ட்ரேஷன் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ ரைட்ஸ் என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு யாருக்குமே ரைட் கிடையாது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஒய்க்கு வந்துட்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஒய்யை ஏமாத்துனதுனால ஒய்க்கு ரைட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இல்லீகல் கான்ட்ராக்ட். இல்லீகல் கான்ட்ராக்ட்னா லீகலா இல்லாததான் இல்லீகலா சொல்லுவோம். ஸோ லாவால பண்ண முடியாது, லாலெஸ் அந்த அதை கான்ட்ராக்ட் பண்றதுக்கு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னா அதை நம்ம இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட்க்கும் இல்லீகல் அக்ரிமெண்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா வாய்ட் அக்ரிமெண்ட் வந்துட்டு இல்லீகலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஏதாச்சும் ஒரு திடீர்னு இப்போ வாய்ட் அக்ரிமெண்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு டிராயிங் நல்லா பண்ணுவேன், இந்த மாதிரி நானும் நீங்களும் டிராயிங் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் திடீர்னு கொஞ்ச நாள் நான் இப்போ இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுச்சுவேஷன்ல உங்களால என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து நடத்த முடியாது. ஸோ அது வந்துட்டு வாய்ட் அக்ரிமெண்ட். அந்த கான்ட்ராக்டை என்ன தவிர வேற யாராலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் டேலண்டால வருது, அப்புறம் எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஸ்கில்லுனால கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு அந்த பர்சன் மட்டும்தான் அவங்களால கான்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுக்காக நான் வந்துட்டு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களால வச்சுலாம் நான் என்னால் கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னா லாவால பண்ணவே முடியாது. ஸோ பண்றவங்க பனிஷ் பண்ணிடுவாங்க. வாய்ட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் நாட் இல்லீகல். நெக்ஸ்ட் கொலாட்ரல் அக்ரிமெண்ட் இருக்கணும். கொலாட்ரல் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ அக்ரிமெண்ட் கொலாட்ரல் டு இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வாய்ட். இப்போ வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு இப்போ ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டிராயிங் பண்ணி கொடுக்கன்னு போடுறேன், ஆனால் நம்ம கான்ட்ராக்ட் போடும் போதே போட்டிருக்கோம் ஒரு வேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட ஜென்ரேஷன்ல யாராச்சும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாக்குவாதம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது கொலாட்ரல் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இருந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகே, அது வந்துட்டு வேலிடா இருக்கும். ஆனா இல்லீகல் அக்ரிமெண்ட்ல வந்துட்டு நான் கொலாட்ரல் போட்டிருந்தேன் அப்படின்னா அதுவும் இல்லீகல் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். வேற கான்ட்ராக்ட் இஸ் good in substance but because of some technical defect that absence in writing bad way limitation, அதாவது enforceable contract தான், ஆனா அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகே, ஆனால் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், டாசிட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட், இ கான்ட்ராக்ட். ஸோ இ கான்ட்ராக்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக் அதாவது எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட்ஸ் ஆன்லைன்லேயே போட்டிருப்பாங்க. குவாசி கான்ட்ராக்ட்ஸ் என்னன்னா செமி லீகலாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரைட் வந்துட்டு இருக்கும், ஆல்ரெடி அதுக்கு வந்துட்டு பாதி ரைட் இருக்கும் ஆனால் பாதி ரைட் இருக்காது. டாசிட் கான்ட்ராக்ட் என்னன்னா அதெல்லாம் சைலண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா இப்போ ஏடிஎம் மிஷினுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் இருக்கு, அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்றது, அது ஸ்போக்கன் ஒரு ரிட்டன் வேணாம், ஆனாலும் நம்ம கார்டு போட்டால் அது காசு வரும். அது வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஆஃப் அ பேங்க், அது ஒரு ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷினோட ஒரு கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அதாவது நான் வந்துட்டு வெளிப்படையாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் நார்மலாக அது வந்துட்டு இம்ப்ளைடுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ பஸ் ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் வந்துட்டு இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ கண்டக்டர் இருந்திருக்காங்க, கண்டக்டருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிரைவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பஸ்ல ஏறினோடனே இவங்க கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும் அப்படின்றது இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். இதுவே எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்னா இப்போ ஒரு பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ரண்ட்ல இப்போ இந்த நேம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேஸ்க்கு போறதுக்கு தான் நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்றது தான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டை ஏதாவது வேர்ட்ல சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஓரலா சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ல எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் சொல்றாங்க. எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னா ரெண்டு பார்ட்டியுமே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னா இனிமே தான் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, அதில் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் இருக்குது, பைலேட்ரல் கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகே, யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னா ஒருத்தர் மட்டும் முடிச்சுட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டு இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக லீகலாக அவங்க கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருக்காங்க, அதில் எக்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆப்ளிகேஷன் முடிச்சுட்டாங்க, அதாவது இவங்க பண்ண வேண்டிய பங்கை முடிச்சுட்டாங்க. அதாவது நான் இப்போ உங்களுக்கு டிராயிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்னா, நான் உங்களுக்கு டிராயிங் பண்ணி தரதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு 2000 பே பண்ணணும். ஓகே, நான் கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். இல்லை நானும் கொடுக்கல நீங்களும் பே பண்ணலை அப்படின்னா பைலேட்ரல் கான்ட்ராக்ட். ஓகே, ஏன்னா 2 பேருமே பண்ணலை, அப்போனா பைலேட்ரல். யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னா நான் மட்டும் பண்ணலை, இல்லை நீங்கள் மட்டும் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெக்சர் இந்த இதை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணி, இந்த பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு லெக்சர் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், புரியலன்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.